வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். ஏப்ரல் 30. 3 அச்சுறுத்தல். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்துதல் 8 வசனம் 13. பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக கடுமையான நியாய தீர்ப்புகள் பற்றி சொல்லும்போது ஐயோ என்று வருகிறது. துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். ஏசாயா 3 வசனம் 11. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. ஏசாயா 5 வசனம் 20. அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும், எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள். ஓசியா 7 வசனம் 13. நாம் பார்க்கவிருப்பது போல அடுத்த 3 எக்காலங்களும் போப்பிய ரோம் மீது மேலும் கடுமையான நியாய தீர்ப்புகள் கொடுக்கப்படவிருந்ததை வெளிப்படுத்துகின்றன. தேவனை தொழுவதாக அந்த வல்லமை சொல்லிக் கொண்டாலும் பக்திக்கு பதிலாக சடங்குகளையும் மெய் தொழுகைக்கு பதிலாக பொய் சடங்காச்சாரங்களையும் புகுத்தியது. பாவிகள் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து தங்கள் பாவங்களை தேவனிடம் அறிக்கையிடுவதற்கு பதிலாக 1 யோவான் 2 வசனம் 1 மனிதனிடம் மன்னிப்பு கேட்கலாம் என ஒரு மனித பிரதிநிதியை நியமித்தார்கள். மனசாட்சி சுதந்திரத்தை தடுத்து அரச ஆதரவு மதம் திணிக்கப்படுகிறது. அக்கிரமம் அதிகரிக்க அதிகரிக்க நியாய தீர்ப்பும் அதிகரிக்கிறது. தேவன் அவளுக்கு மனம் திரும்புவதற்கு நேரம் கொடுத்தார் என்பதை நினைவில் வையுங்கள். வெளிப்படுத்துதல் 3 வசனம் 21. இந்த விசுவாச துரோக சபையை மனம் திரும்புதலுக்குள்ளாக கொண்டு வரவே இந்த நியாய தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் வருத்தம் என்னவென்றால் அவள் மனம் திரும்ப மறுத்துவிட்டாள். உண்மையில் அவள் மோசேயின் நாட்களில் எகிப்தின் பார்வோனைப் போலவே இறுதி வரை மென்மேலும் கடினமாகிறாள். அதனால் கிறிஸ்து இந்த வல்லமையை தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ண வருகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2 வசனம் 8. ஆனாலும் பூமியின் குடிகளுக்கு ஐயோ என்று எவ்வாறு சொல்லப்படுகிறதென கவனியுங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் பூமியின் குடிகள் மீது தாக்கம் ஏற்படுத்தாமல் இல்லை. பார்வோன் ஒவ்வொரு நியாய தீர்ப்புக்கு பிறகும் இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையை கடினமாக்கியது போல சாத்தானும் தனது பிடியில் இருப்பவர்களின் வாழ்க்கையை மேலும் பாரமாக்குகிறான். நாம் இப்போது வெளிப்படுத்துதலின் மிகவும் கடினமான பகுதிகள் செல்கிறோம். கடைசி 3 எக்காலங்களை பார்க்கும்போது தேவன் தாமே நமக்கு ஆவிக்குரிய பார்வையையும் ஞானத்தையும் வழங்குவாராக. இயேசுவே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை பிதாவுடன் இருக்கிற எங்களுடைய வழக்கறிஞராக உம்மை நினைவு கூற உதவி செய்யும். உலகின் அழுத்தங்களை பொருட்படுத்தாமல் நீர் கட்டளையிட்டு இருப்பதையே எப்போதும் நாங்கள் செய்யட்டும். அதிக ஆராய்ச்சிக்கு எசேக்கியேல் 2 வசனம் 10, எபிரேயர் 1 வசனம் 14, சங்கீதம் 103 வசனம் 20. ஆமேன்.